ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் சதய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால நீங்க என்னன்னா கும்ப ராசியில இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வருடம் பிறக்குது இல்லையா, அந்த டைம்ல கோவிலுக்கு போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கு வேணா போகலாம். சிவன் ஆலயம் போகலாம், விஷ்ணு ஆலயம் போகலாம், எந்த கோவிலுக்கு வேணா போகலாம். கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஆடு மாடு இந்த மாதிரி இருக்கிற கோழி இதுகளுக்கெல்லாம் என்னன்னா தண்ணி கொடுங்க. ஓகேங்களா? மாடா இருந்துச்சுன்னா வைக்கப்புல் போடுங்க, தண்ணி கொடுங்க. மக்களுக்கு பாத்தீங்கன்னா நீர்மோரு, அதே மாதிரி சாப்பாட்டுக்கு உண்டான தானியங்களை என்ன செய்யலாம், நீங்க தானமா கொடுக்கலாம். அப்புறம் ஏழை மக்களுக்கு வஸ்திர தானம், அப்புறம் விசிறி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விசிறி தானமா கொடுக்கலாம். செப்பல், கம்பளி, இது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை தானமா கொடுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏழை எளியர்களுக்கு இது கொடுக்கறது மூலியமா ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது. அது எக்கனாமிக்கல் ரீதியா நல்ல உயர்வான நிலைக்கு வருவீங்க. அதே மாதிரி காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது கூட விபத்து கண்டமாகாது, ஆயுள் பங்கம் ஏற்படாது. இதெல்லாம் நீங்க செய்யறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் இருக்கும். இது ஒரு வருட பலன்கள். சரிங்களா? சரி, இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, முக்காவாசி நிறைய நன்மைகள் தாங்க. அதாவது 90% நன்மைகள் தான். உங்களுக்கு தீமைகள்ங்கிறது ரொம்ப குறைவு. அதனால கவலைப்படாதீங்க. என்னங்க 6ஆம் இடத்துக்கு குரு வருதுன்னா அதெல்லாம் இல்ல, நல்லதுதான் உங்களுக்கு. பொதுவா ஜென்ம சனி விலகிருச்சு, ஜென்ம ராகுவும் விலக போறாரு. அதுதான் பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? சனி 2ஆம் இடத்துக்கு, அதாவது ஜென்ம சனியா இருந்து பாத சனியா மாறிடுச்சு. சோ 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதே மாதிரி வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு குரு 5ல இருக்காரு. ஜூனுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போறாரு. ஜூன் மாசம் 6ஆம் இடத்துக்கு போறவரு உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு, 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்தானத்தை பாக்குறாரு, 2ஆம் இடம் வருமானத்தை பாக்குறாரு. இதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி டிசம்பருக்கு அப்புறம் இந்த டென்ஷன், டிப்ரெஷன்ஸ், அப்படியே ரொம்ப விரக்தியான நிலை இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாருல ராகு, அவரு கிளம்பி 12க்கு போய் மறைய போறாரு. இதை விட வேற என்ன உங்களுக்கு வேணும்? கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கவலையே பட வேண்டாம். நிறைய பேர் குரு மறைஞ்சிருச்சு, 7.5 சனி முடியல, ராகுக்கேது இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. படிப்படியா இந்த வருடத்துல இருந்து படிப்படியா உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகம். ஓகேங்களா? இந்த தீமை, அதாவது ரொம்ப கஷ்டத்துல இருந்து வெளிவரக்கூடிய டைம் தான் இந்த டைம். இந்த டைமை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்னு, இந்த வருடம் பிறக்கும் போது கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியை கடந்து வந்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, தொழில் ரீதியா எப்படி இருக்கு அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஏன் அப்படின்னா குரு 6ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப தொழில் கட்டாயம் வளர்ச்சி அடையும். தொழில் மூலியமா நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம். அதே புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம். இன்வெஸ்ட்மெண்ட்டை குடிக்கிறதுனால ஒரு சுப விரயம். உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தெரியல அப்படின்னா அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்றேன்னு ஏதாவது ஒரு விஷயத்துல குருட்டாம்பாக்குல போய் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிக்காதீங்க. விரயம்ங்கிறது சுப விரயமா 6ஆம் இடத்துல இருந்து குரு பாக்குறதுனால சுப விரயமா பண்றது நல்லது. அதே மாதிரி ராகு கேதுவும் 6ஆம் இடத்துக்கு ராகும், 6ஆம் இடத்துக்கு கேதுவும் 12ஆம் இடத்துக்கு ராகும் வர்றது ஒரு நல்ல அமைப்பு. இந்த ராகு கேது போறதே ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்றது, நீங்க பண்ணிட்டு இருக்க தொழில வெளிநாட்டுல போய் பண்றது, வெளிநாட்டுல இருக்கவங்க இங்க இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள், இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், வெளிநாட்டு பணம் முதலீடுகள்லாம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். காசு பணம் அப்படிங்கிறது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் மழை போல வரப்போகுது. காசு பணம் நிறைய கொட்ட போகுது. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா, கூடுதலா உழைப்பும் உத்வேகத்தையும் அதிகப்படுத்தணும். அவ்வளவுதான். நீங்க சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறியா இருக்க மாட்டீங்க கும்பராசிக்காரங்க. காசு பணம் வருதுன்னா
ஒரு நாள் நைட்டு கூட தூக்கத்தையே தொலைச்சிருவீங்க. அந்த அளவுக்கு காசு பணம் வருதுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டைம் தான். உங்களுடைய ராசி அதிபரே 2ல தாங்க இருக்காரு. குரு வேற பார்க்கறாரு. இந்த காலகட்டத்துல நீங்க சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிறது ஜாதக அமைப்பு ஜோதிட விதியா இருக்கு. அதனால கட்டாயம் அதுக்குண்டான முயற்சியில இறங்குங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு 6ஆம் இடத்துக்கே குரு வராரு. உத்தியோக ஸ்தானத்துக்கே குரு வராரு. சூப்பரா இருக்கு. நான் இது வந்து ஒரே லைன்ல முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 6ஆம் இடத்துக்கே குரு வந்து உச்சமாகறாருங்க. உச்சமாகக்கூடிய குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் நல்ல வருமானம், ப்ரொமோஷன்ஸ், இடம் மாற்றங்கள், வேற வேற பெரிய பெரிய கம்பெனில போய் வேலை பார்க்கக்கூடியது இது எல்லாமே நடக்கும். இதே மாதிரி வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கும் ஈஸியா வேலை கிடைச்சிரும். உத்தியோகம், ஜாப் அப்படிங்கக்கூடிய விஷயமே 6ஆம் இடம் தான். அது உங்களுடைய ராசிக்கு ஜூனுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு வராரு. அதனால நல்ல பலம் இருக்கு. காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற டைம் தான் இந்த டைம். மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. படிக்கக்கூடியவங்களுக்குலாம் படிப்புல நல்ல அமைப்புகள் இருக்கு. ராகு கேதுக்கு அதாவது இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் நன்மையா தான் நடக்க போகுது. படிப்புல நல்ல முன்னேற்றம், முன்பை விட ஆர்வம், ஒரு படிச்சாதான் நமக்கு லைஃப், நமக்கு எல்லா விஷயமுமே இது மூலியமா தான் சாதிக்க முடியுங்கிற விஷயங்களை உணர்ந்து தன்னிலை உணர்ந்து படிச்சு மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிடுவீங்க. நல்ல காலேஜ் பிடிச்சிட்டு இருக்கவங்க நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நிறைய அதாவது நீங்க உங்களுடைய சுய மத்தவங்க யாருமே அதிகமா ஹெல்ப் பண்ணாம உங்களுடைய சுய உழைப்புனாலையும் சுய முயற்சினாலையும் முன்னுக்கு வரக்கூடிய நபர்களா நீங்க இருக்கனால எதை பண்ணினாலும் கட்டாயம் உங்களுக்கு சக்சஸ். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி இருக்கனால வாக்கு சனி கோப்பை குலைக்கும். சோ நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரிங்க, டார்கெட்டா இருந்தாலும் சரி, ஒர்க் ரீதியா இருக்கலாம், நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியா ஜாப் ரீதியா இருக்கலாம், படிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, பேச்ச குறைச்சுக்கணும். கும்ப ராசி வந்து நல்ல பேச்சு திறமை, பொதுவா ஜென்ரலா நல்ல திறமைசாலிகள். ஆனாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரொம்ப டென்ஷனை கொடுப்பாரு. நீங்க அமைதியா இருந்தா கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆஃப்டர் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களை தூண்டி விடுறதுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். ஏன்னா உங்களோட ராசியில ராகு இருக்காரு. குரு வந்து இவ்வளவு நாளா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதனால நீங்க அமைதியா கண்ட்ரோல் ஆகி இருப்பீங்க. வேண்டாம் வேண்டான்னு. அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து வெடிக்க தானே செய்யும். எவ்வளவுதான் பொறுத்துக்க முடியும். அதனால பொங்கி எழுந்துருவீங்க. ஆனாலும் அதையும் மீறி நீங்க கொஞ்சம் கான்சியஸ் ஆகி ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா கட்டாயம் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிட முடியும். கவலையே பட வேண்டாம். சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்குறதுனால பேச்ச கண்ட்ரோல் பண்ணி பழகுங்க. நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. தெய்வ அனுகூலம், நேரம் காலம் எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லாத போது நமக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக்கிறது நம்மளோட கையில இருக்கு. எப்படி உருவாக்கிக்கிறது? தெய்வ வழிபாடு, காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே என்னன்னு உங்களால பண்ண முடியுமோ. ஒரு வேலையை விட்டுட்டு நான் பண்ண சொல்லல, ஒரு பிசினஸ லீவ் போட்டுட்டு நான் பண்ண சொல்லல. உங்களால என்ன முடியுமோ இருந்த இடத்துல இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. மனசு சரியில்லை அப்படின்னா அமைதியா இருந்து பழகுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க, அமைதியா இருங்க. இல்ல இதுவும் கடந்து போகும்னு எழுதி பாருங்க, மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை வளர்த்துக்குங்க. இதுதான் சிறந்த பரிகாரம் வழி. ஓகேங்களா? குரு வந்து மறையும் போது வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி குழப்பத்தை பேச்சு தூண்டி விட்டுருவாரு. கோவமே வராத நபர்கள் கூட கோவத்தை உண்டு பண்றதுக்கு எல்லா வேலையும் கிளீனா செய்வாங்க. அப்போ நீங்க ஒரு வேலையை செஞ்சிருப்பீங்க, இல்ல ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க, உங்களைய பேச்ச தூண்டி விடணும். அந்த வடிவேல் காமெடி இருக்குல்ல, சண்டைக்கு வாடா வந்துதான் பாரேன் அப்படிங்கிற மாதிரி, வாடா வாடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை கூப்பிடுவாங்க. அவரை நீங்க எப்படி பார்க்கணும்னா, சனி தான் நம்மளை எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கனாலே எஸ்கேப் ஆகி வந்துருவீங்க. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம போவே கூடாது. கிரகத்தை ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம அமைதியா போய்க்கிறதா நல்லதுங்க. மாத்த முடியாத ஒரு விஷயத்த ஏத்துக்கிறது புத்திசாலித்தனம். அதனால கும்பராசிக்காரங்க எப்பவுமே புத்திசாலி. அதனால என்ன செய்வீங்க, டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. எதுக்காக இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, நீங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் சரி, காசு பணம் வருது எல்லாமே கைக்கு வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு தட்டி போயிடக்கூடாது. அதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்களும் சொல்றது. உங்க வெற்றி வாய்ப்புங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கு. ஆனா நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்னால ஒரு சின்ன தவறுனால
அது தட்டி போயிடக்கூடாதுல்ல, அதுக்குதான் இவ்வளவு தூரம் நான் மெனக்கெட்டு மூச்சை பிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். மத்தபடி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்கு. கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்க அப்படின்னா குடும்ப நபர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன விஷயங்கள்லாம் இழந்தீங்களோ அத்தனை விஷயமும் மீட்டெடுக்க முடியும். எல்லாமே நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும். டிசம்பருக்கு அப்புறம் ரொம்ப பரிபூர்ணமா நல்லா இருக்குங்க. நீங்க வேலைக்கு போறதுனாலும் வேலைக்கு போலாம். அதே மாதிரி வீட்ல இருந்துட்டு ஆன்லைன் பிசினஸ் பண்ணலாம். அதே மாதிரி டீச்சிங் பண்ணலாம். ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறலாம். இந்த மாதிரி பல ரூபங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்கு. ஆடை ஆபரணங்கள் இருக்கு. நினைச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. பொதுவா கும்ப ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு கேது இருக்கனால குடும்பத்துல வந்து நான் ஆல்ரெடி குடும்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்காரு. அப்புறம் உங்க ஜென்ம ராசியில ராகு இருக்கு. இது என்னன்னா குடும்பத்துல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். மன விரக்தியை உண்டு பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அதனால பொறுமையா போங்க. ஆனா கணவராக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவரும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டமா இது இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவு போடுறது, 6ல குரு வர்றது, கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் வரைக்கும் போயிரும். 3ஆம் இடம் நபருடைய தலையீடு. உங்க ஹஸ்பண்ட வேறொரு பொண்ணு இழுத்துட்டு போறது, உங்க ஒய்ஃபை இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. நான் தப்பு தப்பாலாம் சொல்லல. நாட்டுல நிறைய நடக்குது. அதனால கவனமா இருங்க. நம்ம ஹஸ்பண்ட் தானே எங்க போயிட போறாருன்னு அலட்சியம் கூடாது. நம்ம ஒய்ஃப் தானே எங்க போயிட போறாங்கன்னு அலட்சியம் கூடாது. இதுக்காகவே சில ஜென்மங்கள் இருக்கு. சில ஜென்மங்கள் இதுக்காகவே பிறவி எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம ஆட்களை காப்பாத்த வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. சோ அதனால கவனமா இருங்க. ஒழுக்கமாவும் இருக்கணும். ஏன் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க கெட்டவர் நான் சொல்ல வரல. ராகு உங்களுடைய ராசியில இருக்கு. இவ்வளவு நாளா குரு பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப குரு பார்க்கலையா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கெட்டு போறதுக்கு எல்லா வழியும் உங்களுக்கு ஓப்பன் ஆகி வா வான்னு ஈர்ப்பு அப்படியே அந்த மைண்டும் சரியில்லைன்னா ஏதாவது ஒரு நோக்கி போயிருவோம்ல, அந்த மாதிரி அமைப்புகள் உருவாகுது. 3 மாசத்துக்கு குரு பலம் ஜூன்லயா, அப்ப அந்த 3 மாசம் கடுமையான காலகட்டமா இருக்கும். அந்த காலகட்டத்துல இடம் மாறி தடமாறி போயிடாதீங்க தயவு செய்து. அதே மாதிரி காதல் ரீதியா மன ரீதியா பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதே மாதிரி கலத்தரம் திருமணத்திலையும் கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால கவனமாக இருங்க. ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. அந்த டிசம்பருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா போயிரும். அதே மாதிரி 7ஆம் வீட்டுக்கு வந்து சனி பார்வை இல்லை. ராகு கேது பயிற்சியும் இல்லை. ராகுவும் அது பயிற்சி ஆயிடுச்சு. குருவும் வந்து பலம் இல்லாதனால இந்த வருடம் திருமணம்ங்கிறது பெருசா உங்களுக்கு பலம் இல்லாதனால உங்களுடைய சுய ஜாதகத்துல திருமணம் சார்ந்த விஷயத்த பாத்துக்கங்க. அதே மாதிரி புத்திர பாக்கியம் இருக்கு. ஏன்னா செயற்கை கருத்தரிப்பு அந்த மாதிரி விஷயங்களுக்கு இயற்கையா கருத்தரிப்பா இருந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் புத்திர பாக்கியத்தை கொடுத்துரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. சும்மா ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு சஜஷன் எடுத்தாலே திடீர்னு இதாயிரும். அதே மாதிரி ஐவிஎஃப் டெஸ்ட் எல்லாம் போறீங்கன்னா இந்த டைம்ல போயிருங்க. டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த டைம்ல போயிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு புத்திரம் பாக்கியம் உறுதியாக இருக்கு. குழந்தை சந்தான பிராப்தம்ங்கிறது உறுதியாக இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் இழுபறியா இருந்ததெல்லாம் வரும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிவர்த்தி ஆயிருங்க. 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறனால கடன் ரீதியா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்ல இருந்தா உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவு நாள இழுபறியா இருந்த கேஸுகள், கடன் ரீதியா இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் வழக்குகள், அது என்ன கேஸா இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நிறைய நன்மைகளும் மாற்றங்களும் உறுதியாக இருக்கு. கும்ப ராசியில இருக்கவங்களுக்கு ஹெல்த் ரீதியா பிரச்சனை இருக்கு. மருத்துவ செலவு இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குலாம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு வளர்த்து விட்டுருவாரு. அதனால ஹெல்த் ரீதியா உடனடியா டாக்டரை பார்க்கணும். ஹெல்த்ல எப்பவுமே அவேர்னஸா இருங்க. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, கடுமையான உழைப்பாளிகளா இருப்பீங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டயர்டா இருக்கிறது இல்ல ஏதாவது ஹெல்த்னா அதை அலட்சியப்படுத்திடுவீங்க. காசு பணம் பிசினஸ் ஜாப் இதுலயே 24 ஹவர்ஸ் சிந்தனைகள் இருக்கும்போது உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தாம போயிருவீங்க. அதனால பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி கூடாது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதி வந்து சனியா இருக்காரு. அவர் கூட செவ்வாய் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல கவனமாக இருந்துக்கங்க.
அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாயும் சனியும் பார்க்கும்போது கவனமா சேர்ந்து இருந்துக்கங்க. இல்லைன்னா ஏதாவது வந்து விபத்துகள் இந்த மாதிரி விஷயங்கள், பிபி சுகரு அது சாதாரணமா இதாகி பேனிக் அட்டாக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உடல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிடும். முக்கியமா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த கால்ல கீழே வந்து பாதத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி மூட்டு வலி, பாத வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்துக்கு ஏதாவது ஒரு மருத்துவ விரயம், மருத்துவ செலவுங்கிறது இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு குரு 6ல இருந்து 2 பார்க்குறாரு, 10 பார்க்குறாரு. நிறைய வாய்ப்புகள் வரும். உங்க ராசியில ராகு இருக்கிறது பிரம்மாண்ட வளர்ச்சி, பாசிட்டிவாவோட நெகட்டிவா ஃப்ரேம் ஆகிறதுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும். எப்படியோ பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். காசு பணத்தை சம்பாதிக்க முடியும். கலைத்துறைக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த டைமை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய டைம். குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல உத்தியோகம், ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். காசு பணமும் கிடைக்கும். அதே நேரத்துல உங்களை காமிச்சு உங்களை ஏமாத்தி உங்களை பனிஷ்மெண்ட்டுக்கு அனுப்பி விடுறதும் நடக்கும். உங்க மேல ஒர்க் ப்ரெஷர் அதிகமா, பாரங்கள் அதிகமா, நீங்க உங்களோட பேரை இன்ஃப்ளூயன்ஸா யூஸ் பண்ணி வேற ஏதாவது நிகழ்வுகள் நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கவனமாக இருக்கணும். காசு பணம் உத்தியோகம் இதுல எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய பேரை மிஸ்யூஸ் பண்றாங்களா, உங்களோட பதவியை மிஸ்யூஸ் பண்றாங்களான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க அதுக்கு ஆளாகிற மாதிரி பதில் சொல்ற மாதிரி வரும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா லஞ்ச லாவணியங்களை ஈடுபாடு பண்ணும்போது, ஒரு டெண்டரை அனௌன்ஸ் பண்ணும்போது, கையெழுத்து போடும்போதெல்லாம் கவனமாக இருந்துக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வளர்ச்சி தான். ஏன் அப்படின்னா சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு, குரு 5ஆம் இடத்துல இருக்காரு, ராகு உங்களுடைய ராசியில இருக்காரு. ராகு ராசியில இருந்தா ஏதாவது பண்ணி ஜெயிச்சிருவீங்க. குரு பலம் இருக்கு. ஏன்னா ஏப்ரல்லயே எலெக்ஷன் வர்றதுனால அந்த டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அது சக்சஸும் ஆகும். ராகு கேது 7லயும் அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனியும் 5ஆம் இடத்துல குருவும் இருக்கிறது நல்ல அமைப்பு. வெற்றி வாய்ப்புக்கு உண்டான அமைப்பு தான். ஆனா சில தடங்கல்கள் இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தடையை உண்டு பண்ணுவாரு. பக்கத்துல வரும் வெற்றி டக்குன்னு தட்டி போயிடும். அதுக்கு உண்டான பரிகாரங்கள், பூஜைகள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. கட்டாயம் நீங்க ஜெயிச்சிருவீங்க. உங்களுடைய குடும்ப ஜோசியர் உங்களுக்குன்னு தனிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா அதை வந்து என்ன செய்யுங்க, கலந்து ஆலோசிச்சு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் ரொம்ப நல்லா இருக்கு. உறவுகளிடையே மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்துக்குங்க. வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் வந்து தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம், தக்க பசுக்கள் தலைக்குமே, இக்கு பழிக்காது 4 வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள், நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பழிக்குமே அப்படின்னா, பழிக்காது அப்படின்னா இக்கு பழிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி வந்து நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது. அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக வந்து இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பழிக்காது 4 வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து
இன்பம் வந்து பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக வந்து ஒரு வெண்பாவை வந்து இடைக்காடர் சித்தர் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் வந்து அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறினது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும், குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க, வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, இந்த பாரப வருடம் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த ஏழரச்சனையெல்லாம் கடந்து வந்துட்டோம், இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும், என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேள்வி வைக்கலாம். நீங்கள் என்னதான் கேட்டாலும் நீங்கள் இன்னும் முழுசாக நல்ல பலனை அனுபவிக்கல. பாரப வருடத்துலேயும் உங்களுக்கு மிச்சம் மீறி துன்பங்கள் இருக்க தான் செய்யும். சரி, எந்த விஷயத்துலலாம் நல்லது இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நல்லது இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடம், 12ஆம் இடம், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், இந்த வீடுகளை வந்து குரு பார்க்குறது மட்டும் நல்லது. மற்றபடி பார்க்கும்போது இடுப்பு, அடிவயிறு, முழங்கால் இந்த 3 இடங்கள்லையும் வலி வர காத்துட்ருக்கு. பெயின் வரும், காரணமே தெரியாது. இடுப்பு வலிக்கான காலகட்டங்கள் உங்களுக்கு, அதாவது இடுப்பு வலி காலோடு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் லெஃப்ட் கால் தான் வலிக்கும், ரைட்டு கால் வலிக்காது. ஸோ இந்த இடது காலுடைய இடுப்பிலிருந்து கால் பாதம் வரைக்கும் வலிக்கக்கூடிய ஒரு வலி அமைப்புகள் அப்படிங்கிறதும், அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் யூட்ரஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தலை தூக்கும். அது அறுவை சிகிச்சை வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கூட இப்போ பிரச்சனைகளை தூண்டி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் அப்படின்றதுல பிரச்சனை இல்லை, தொழில், வேலை அமைப்புகள் போன்றவற்றில் பிரச்சனை இல்லை. ஆனால் காரணமே தெரியாமல் ஒரு மன அழுத்தம் இருக்கும். ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் ஜஸ்ட்டு மார்பகம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும், இருதயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். நெஞ்சு வலிக்குது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போவீங்க, நீங்களாக ஒன்று நினச்சிட்டு போவீங்க, அங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லைன்னு ஸ்கேன் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ அங்கே என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம் தான் காரணமாக இருக்கும்.
ஒன்றுமே இல்லாத போட்டு குழப்பிக்கிட்டு நெஞ்சு உண்மையிலே வலிச்சுட்டு தான் நீங்கள் நினச்சிக்கிங்க அல்லது சொல்லுவீங்க. கடைசியாக ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஸ்கேன் பண்ணதே வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. தேவையில்லாத சிந்தனைகள், குழப்பங்கள், மன அழுத்தங்கள், சஞ்சலங்கள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் உங்களுடைய மனதினுடைய தைரியத்தை வச்சு தான் நீங்கள் வந்து அதுலேருந்து விலகி வரணும். உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை சமாளிக்கிற தகுதியை வளர்த்துக்கணும். குழந்தைகளால் அவமானங்கள் ஏற்பட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம். ஸோ குழந்தைகளை கண்டிக்க வேண்டியது உங்களுடைய முக்கியமான கடமை. புதிய வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வாகனத்துக்கு நீங்கள் ஃபைன் கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. வாகனம் பழுதடையக்கூடிய அமைப்பு இருக்குது. நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளுடைய தொல்லை இருக்குது. எதிரிகளுடைய கை ஓங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்க வைட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளான கீரைகள், எலுமிச்சம்பழங்கள், வால்நட், பாதாம் போன்ற உணவுகளை எடுத்துக்கணும். பழங்கள், காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை, ஆப்பிள் போன்ற உணவுகள் எடுத்துக்கணும். முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தக்காளி, கீரைகள் எடுத்துக்கலாம். ப்ரோக்கோலி எடுத்துக்கலாம். நட்ஸை பொறுத்த வரைக்கும் வால்நட்டு, பாதாம் போன்ற நட்ஸ் எடுத்துக்கலாம். இளநீர் கண்டிப்பாக அதிகமாக சாப்பிடணும். ஏன்னா உடல் வந்து அதிகமாக ஹீட் ஆகும். அப்படின்றதுனால காஃபி, டீ போன்ற உணவுகள் அதிகமாக தவிர்த்துக்கணும். அதிர்ஷ்டக்கல் அப்படிங்கிறது புளூச பயிர் நீங்கள் எடுத்துக்கலாம், அதை போட்டுக்கலாம். அதே மாதிரி அமேத்திஸ்ட்டு, கார்னட்டு இந்த ஸ்டோன் நீங்கள் அதிகமாக போடலாம். இப்போதைக்கு இந்த பாரபோர் இடத்துல உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் இது தான். ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். அதே மாதிரி நிலக்கடலை வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணும். எள்ளுருண்டை கண்டிப்பான முறையில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அதை தானம் கொடுக்கக்கூடாது. தானம் கொடுக்க வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு நீர் காய்கறிகள், நீர் சம்மந்தப்பட்ட உணவுகள், அதே மாதிரி வாட்டர் பாட்டில், தயிர் சாதம் இதெல்லாம் நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். மாதுளம்பழம் தானம் கொடுக்கலாம். திராட்சை தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் நீர் சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழைத்தண்டு இதெல்லாம் நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். ஸோ வாழை இலை, வாழை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறது இரும்பு சத்துள்ள உணவுகளும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இம்யூனிட்டி பவரை கூட்டக்கூடிய கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளும், அதே மாதிரி எள்ளுருண்டையும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். அதை தானம் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும். குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும். சில அசம்பாவிதங்களுக்கும் நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டு, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ்
மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும். சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்றில் ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு, தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும். சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும். நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்புலாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இனிய பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த வருடம் எத்தகைய ஒரு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. சரிங்களா? நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு சக்ஸஸை கிடைக்காம இருந்திருக்கும். முயற்சிகளாகவே இருந்திருக்கும். அதுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகுது? அப்படியே தொடங்க போதா, அப்படியே தொடர போதா, இல்லை புதிய ஒரு உச்சத்தை எட்ட போகிறீங்களா? என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்ப்போம். ஆண்டின் துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தாங்க இந்த ஆண்டே துவங்குது. நீங்கள் தான் ஹீரோ. சரிங்களா? கல்யாணத்தில் மாப்பிள்ளை நீங்கள் தான், கல்யாண பெண் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை வச்சு தான் இந்த ஆண்டே துவங்க. இந்த காலகட்டம் அப்போ எப்படி இருக்கும்? கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் பார்வையில் இருக்கிறீங்க. 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களை பார்த்துட்டு இருக்கார். அப்போ என்ன நடக்கும்? குழந்தைகள் மூலமாக பேரும் புகழும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் வந்திருக்கும் பல பேருக்கு. இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் வந்துடும். சரிங்களா? ஷேர் மார்க்கெட் எதுனா போட்டிருந்தாலும் சூப்பர் இப்போ வரைக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா, இந்த தமிழ் புத்தாண்டு முடிஞ்சு குரு பயிற்சி வரும் மே மாதத்தில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு ஷேர் மார்க் போட்டிருந்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துருங்க. சரிங்களா? அது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கும்பராசி அன்பர்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை ஏற்படும். எங்கள் ஷேர் மார்க்கெட் கூட வயிறு பிரச்சனை வருமா? வரும், கண்டிப்பாக வரும். யாராவது வச்சுன்னா வயிறு பிரச்சனை வந்த உடனே எடுத்துருங்க. ஆனால் லாஸில் தான் போகும் அந்த ஷேரு. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்
பாதிப்புகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெய் தானம் செய்வது மிகவும் சிறந்தது. சரிங்களா? அம்மன் கோவிலில் நெய் தானம் செய்வது கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்களோட வருமானம் இரட்டிப்பாகும். அதாவது பிரச்சனைக்குரிய ஒரு வருமானம் சொல்லலாம். ஒரு பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் போது இந்த கட்ட பஞ்சாயத்தில் சொல்கிறாங்க பாரு, அது கட்ட பஞ்சாயத்தில் போகாதீங்க. ஒரு யாராவது பிரச்சனையாக இருக்குது, அதை நீங்கள் போய் சால்வ் பண்ணி வைக்கும் பொழுது உங்களை கூப்பிடுவாங்க, ஒரு ஜட்ஜு போல் உங்களை கூப்பிடுவாங்க. அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய உச்சத்தை எட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆய்வுத்துறையில் இருப்பவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், இவங்க எல்லாமே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், இவங்க எல்லாமே ஒரு உச்சத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. தங்கம் புதிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தங்கம் உச்சத்தை அடையும். அப்போ என்ன பண்ணணும், கும்பராசி அன்பர்கள் ஒரு சேமிப்பை தொடங்குவதற்கான வாய்ப்பாக இந்த ஆண்டு திகழ போகுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு குழந்தைகளின் பெயரில் ஒரு சேமிப்பு, இல்லை உங்களோட பூர்வீகம் சார்ந்த இடத்துல சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஒரு அருமையான இடம் கிடைக்கும். நீர்நிலைகளுக்கு அருகாமையில், கிணறுக்கு பக்கத்தில், இல்லை ஆறு ஏரிக்கு பக்கத்தில் ஒரு நிலம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இதனால் இல்லை மயானம் சார்ந்த இடத்திலும் ஒரு இடம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கண்டிப்பாக அது மாதிரி வாய்ப்புகள் இருந்துச்சு, கண்டிப்பாக அமைச்சிருங்க. அதுதான் உங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். சரிங்க. அப்போ சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு, எனக்கு விரையாதிபதியாக இருக்கிறாரு, லக்னாதிபதியாக இருக்கிறாரு, ராசியாதிபதியாக இருக்கிறாரு, 2ல் இருக்கிறாரு, வருமானமே இல்லை, அப்படிலாம் இல்லைங்க. அவர் நிறுத்தி நிதானமாக எப்படி ஒரு குளத்தில் கல் போட்டிங்கன்னா அது தெளிஞ்சு வரும்போது எவ்வளோ கிளியராக இருக்குமோ அது போல் உங்களோட குடும்பத்தை சீரமைச்சிட்டு இருக்கிறாரு. வருமானம் நிலையான வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். சரிங்களா? நிலையான ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா அது இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களின் சகோதர சகோதரிகள் மூலமாக, அவர்களின் உறவினர் மூலமாக திருமணத்திற்கான வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க எப்படி ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கிற சான்சஸ் உண்டு, ஒரு அரசாங்க அதிகாரிகளாக இருப்பாங்க, இல்லை ஒரு தொழில் முனைவராக இருப்பார், ஒரு ஓனராக இருப்பார், பிஸ்னஸில் பெரிய லெவலில் இருக்க ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதிக பிரகாசமான ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான காரணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. வேலை செய்யக்கூடிய விஷயங்கள், சரிங்களா? வேலைக்கான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரை இந்த பிரச்சனைகள் எல்லாம் குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா சால்வ் ஆக போகுது கும்பராசி அன்பர்களுக்கு. ஆல்ரெடி கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும், பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும். எனக்கு வயிறு இல்லை பல்லு தானே? ஆமாம், வயிறு இல்லை பல்லு தான் கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்களோட 2ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ தீர்வு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு 12ல் ராகு கேது பெயர்ச்சிகள், சரிங்களா? 12ல் ராகு வர போகிறார். அப்போ என்ன ஆகும், ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம் வாங்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டுறதுக்கான, மலை பிரதேசங்களில் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. விமானங்களில் பறப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்படும். சேம் பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாற்றத்துக்கு ஆளும் வருவாங்க கூடவே. அதனால் யார் என்ன சொன்னாலும், எப்பொருள் யார் யார் வாய்ப்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நம்ம வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கார். ஐயா சொன்னது கேட்ட போல் யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் செக் பண்ணி அதை ஆழ்ந்து ஆராய்ந்து செஞ்சீங்கன்னா வெற்றியாளர் நீங்கள் தான். எனவே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. வருமானம் இரட்டிப்பாக கூடிய காலகட்டம், திருமணத்துக்கான காலகட்டம். குழந்தைக்காக ஏன்னா தயங்கிட்டு இருக்கீங்கன்னா, குழந்தைக்காக தயாராகி கொண்டிருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு மருத்துவ உதவியோடு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் கர்ப்பிணி பெண்கள் வயிறு சார்ந்த விஷயங்கள் செக் பண்ணிக்கோங்க. குறை பிரசவம் ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்குது. குறையுள்ள குழந்தைகள் பிறப்பதற்கான காலகட்டமும் இந்த காலகட்டம் உண்டு. நோய் தொற்றுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. எனவே பரிசோதனை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டியது நம்ம கும்பராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான விஷயமாகவும். நன்றி, வணக்கம், வாழ்த்து.